காரியத்துக்கு முக்கா கிணறு தாண்டியாச்சப்பா, இன்னொரு கிணறு தாண்ட வேண்டி இருக்குது. அதையும் தாண்டி கொடுத்துறேன் ஐயா. கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சு போடலாம். முடிச்ச கையோடு உனக்கு தொழில் ஒன்று அமைப்பனப்பா. அந்த தொழில முன முடியாது இறங்கு கூட நான் நிக்கிறேன். நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடி வா. உனக்கு நான் அள்ளிப்படி இறந்து அம்பாரம் போட்டு கொடுத்து இழந்த ரத்தனை மீட்டு கொடுத்துறேன் ஐயா. இது சத்திய வாக்கு. ஒண்ணு கலங்க வேண்டாம். பூமி ஒண்ணு பாக்கி நிக்குதுல்ல, அதை வித்து கொடுத்துறேன் ஐயா. போ, எதிர்பார்த்து நில்லு. போடவே நிக்கிறேன். வச்சுக்கோ, வாதையா ஒட்டி மகனே. இன்னைக்கு தொழில் முறையும் சின்னாமனப்பட்டு போச்சு, இல்லமும் தருமாறி போச்சு. பாட்டி அத்தனை இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முறைக்கு தலைக்கு மேல சுமை செல்வி சுமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு மட்டில வந்து நின்று எனக்கு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா? அடியா, அதே மாதிரி மாயவர் பூசையில நீ பங்கு தலைக்கட்டு போசு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க ஐயா. அதே மாயவர் மேல இறங்கி பேசிட்டு இருந்தது உண்மையா ஐயா? இன்னைக்கு அத்தனை தடுமாறி போச்சு. மாயவர் பேச மாட்டேங்கிறாங்க, போசு முறைக்கு போக முடியல. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள அதெல்லாம் கட்டுல போட்டாங்க. இந்த கட்டுல இருந்து மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன். இங்க வரல அப்படின்னா இன்னைக்கு என்னென்னமோ நடந்திருக்குன்னு ஒரு காரியம் சொன்னாயா. இன்னைக்கு கூட பிறந்த கண்ணு ரெண்டையும் காப்பாத்தி கொடுத்துக்கண்ணா. அடிபட்டு சேதாரமாக வேண்டியது என் வட்டியில வந்து நின்ன காட்டி ஒரு போய் ஏற முடிஞ்சுட்டேன்னு சொன்னேன். உண்டா இல்லையா? காப்பாத்தி கொடுத்துட்டா இல்லையா? பைக்ல போய் அடிச்சு சேதாரமாகி இன்னைக்கு உசர காப்பாத்தி கொடுத்தாச்சு. சின்ன சின்ன காயத்தோட அதோட முடிஞ்சது. அது போக இன்னைக்கு அந்த மாயவர் பூசை என்னோட மந்திர மாயமெல்லாம் இல்லையாப்பா, கட்டுல போட்டாங்க. அந்த தெய்வத்தை வந்து உங்ககிட்ட பேசவும் முடியாம அதுல சில குறைபாடு நடந்து போச்சு. இது உனக்கு எனக்கு தான் தெரிய வேண்டிய விஷயம். புரிஞ்சுதா? இன்னைக்கு நல்லபடியா தொழிலை அமைக்கணும். அது போக தெய்வ பூசை நல்லபடியா நடக்கணும். நீ சொல்றையோ சொல்லலையோ பூசை நடக்கணும். நல்லபடியா பேர் வாங்கி கொடுக்கணும். அப்படி அதே தெய்வம் மேல விளையாடுற மாதிரி நான் படித்தரேன்ப்பா. உனக்கு கலங்க வேண்டாம். அந்த பூசை எப்பவுமே குறையக்கூடாது. புரிஞ்சுதா? உனக்கு கலங்க வேண்டாம். ஓ, இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா பெரிய கொடுத்தனப்பா. அதே மாதிரி நல்லது பண்ணி பேச வச்சுட்டு அப்படின்னா அதே மாயவர் மண்ணூர் ஒன்று செஞ்சு என் பட்டியல கொண்டு வை. புரிஞ்சுதா? என்ன பிடிச்சிக்கோ. ஓ, வர்றம்போ இனிமேல் எந்த வித சேதனம் வராதப்பா. கூட வந்து நிக்கிறோம். அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். காரியம் அத்தனை கை கூடாம நீ போய் நிக்கிறப்பா. நல்ல காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறேன். உண்டா இல்லையா? நீயும் எந்த முகம் போனாலும் முடியற ஓரம் நின்று போயும். இதுக்கு விட கொடுத்து என் பட்டிக்கு பேர் வாங்கி காப்பாத்தி வந்து கேட்டு நிக்குது. அது ஒரே. அது போக இல்லத்துக்குள்ள சாணேர்னா முளைஞ்சிருக்குதப்பா. கை கிடைக்குது, வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா போனா பொருளானது இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது. சில சிக்கல் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். இந்த 3 காரியத்துக்கும் பக்கத்தோடையா நின்று பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? என்னை முழு மனசோட நம்பி நிப்பியா? நம்பி கையேந்தி வந்த மாதிரி நம்பி நின்றுட்ட அப்படின்னா இன்னைக்கு ஆளாமரமாட்ட தலைஞ்சிருந்த பற்றி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 3 ஆண்டு காலமாக 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு நிற்கிதப்பா. காலச்சுத்துற பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு பட்டி இன்னைக்கு பெரும்பட்டி ஆக்கி வச்சுட்டாங்க. இல்லையா? அந்த கட்டை உடைக்க முடியாம நீயும் எத்தனையோ பக்கம் ஒரு மலாக்கா படுத்துட்டு இருந்தவங்கிட்ட போனேன், சோளத்தை வச்சுட்டு இருக்கிறவங்கிட்ட போனேன். உண்டாலே தேவாதி போய் எங்கேயுமே கட்டை உடைக்க முடியல. கட்டா கூர்ல என்னை நம்பி இருக்கிற பாலத்துக்கு இருப்ப நானுக்கும் தகிரிமானி கட்டை உடைச்சு உன்ற வட்டிக்கு பால் பார்த்து கட்டுவத்தில முகபத்திலேயே வச்சு காப்பாத்தி தர வேண்டியது எம்பொருள். புரிஞ்சுதா? என்ன ஒரு கற்பனுக்கு ஒரு முறை பாக்கி நிக்குதா? நிக்கிறான் பாரு. என்ன சொல்ற? போ போ போ. சரி, ஒண்ணு பயப்பட வேண்டாம். எல்லாம் கும்பிடுறீங்க, காரியம் நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா தானே என்ன பாருங்க அருவாள் வச்சுட்டு எம்எல் கோவப்பட்டு நிக்கிறேன்ற பங்காளி. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவன் செய்ய முதல் போய் அங்க ஒரு தீபம் பத்த வச்சு கற்பூரம் பத்த வச்சு அவனுக்கு குத்தக்காணிக்கு ஒண்ணு கட்டி வசதி வரபோது அது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி முறை போட்டுட்டு வந்து மத்தது நான் பார்த்துக்கிறேன். அந்த தெய்வத்தையும் விடாத கும்பிடு. புரிஞ்சுதா?
அவனுக்கு கொண்டு போய் இந்த கனியை வச்சு பாலத்து கருப்பம் காணிப்புன்னு சொல்லி ஒரு விலை கல்பனை பற்றி பாலத்தில் வச்சுட்டு வந்து உனக்கு கலங்க வேண்டாம், நான் பொறுப்பு. வா சக்தி வா போ, நான் இருக்கிறேன். அடியா தாயி வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய உடலியா, காய சேதாரம் ஆகி போச்சப்பா உடலியா, விண்ணப்பட்டு போச்சு. விண்ணப்பட்டது இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு செய்யுது உடலியா. எப்படி எல்லாம் நடந்து போச்சு பாத்தீங்க. அது போக இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாயி நிக்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையப்பா. கடன் சுமையும் சேர்ந்து போச்சு, இல்லமும் விண்ணப்பட்டு போச்சு, வாழ்வா சாவா அப்படின்னு வந்து என் பட்டியல் நிக்குதாயா உண்டா இல்லையா? சரி, இது எல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. என்னை முழு மனசோட நம்பி நிக்கணும். நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்றேன் இல்லையா? பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தாப்புமா கூட வந்து நின்று இந்த கட்டை உடைக்கிறப்போ அந்த வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சும சேர்த்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு விண்ணப்பட்டு சேதாரமாய் போச்சாயா. ஒரு காலியாய் சூளை வச்சு மடக்கால் போட்டு பச்சை சீலை கட்டி நிக்கிறாள், உட்காந்து இருக்கிறாள். அவளை கும்பிட்டு இருந்தியா? விடாத கும்பிடு. என்ன சர்வ வல்லாமக்காரி, அவனாலதான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் காப்பாத்திட்டு நிக்குது. விடாத கும்பிடு. கூட வந்து நிக்கிறாயா, வர்ற வாரம் கட்டை உடைக்கிற நீ நினைச்சதை சாப்பிச்சுக்கோ. இந்த பிடிச்சுக்கோ, இந்த அடியா கோபத்துல வச்சுக்கோ. வரப்போ மீன் பண்ண வச்சு மீன் பண்ண சேதாரமாயி நிக்குதடா. மங்களிக்காரன் இன்னைக்கு ஆகாத பழக்கத்துல அடிமையாகி இன்னைக்கு கிடைச்சவன் சேர்த்து நிக்குதடா. அது நல்லதாக ஒண்ணு வந்து நிக்குது. வர சொல். போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பொண்ணால காப்பாற்ற முடியாம என் பட்டியல வந்து எனக்கு காப்பாத்தி எனக்கு உசுர் பிச்சை கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா உண்டா இல்லையா? ஒரு நிமிஷம் நல்லா இருந்தது, நீ மறு நிமிஷம் முடங்கி நிக்குதப்பா. நிக்குது உண்டா இல்லையா? வெளிப்பார். பயப்படாதியா, அதெல்லாம் ஒண்ணு வராதுப்பா. என்ன பொழுதுக்குள்ள மாற்றத்தை கொடுக்கறப்பா. நான் சொல்ற கடுப்பு வந்து நிக்க சொல்லு. இது எல்லாம் நோவும் இல்ல நொடியும் இல்லையா? கட்டில போட்டு நீ கட்டத்தரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு நீங்க அண்டி வேடிக்கை போட்டு அனுகூலம் பண்ணி நிக்குதப்பா. புரிஞ்சுதா? இது பேய் பேசாது மல்லாம். இது வேற துர்தேவதை ஒன்று அண்டி இன்னைக்கு அனுகூலப்படுத்தி இன்னைக்கு ஒன்னால படாத பாடுபடுத்திட்டு வந்து நிக்குதப்பா. நீ கட்டா கூறு. 10 கண்ணில 9 கண்ணி கட்டாய் போச்சு. ஒரு கண்ணி தோர்த்துட்டு நிக்குது. ஏதோ ஒரு ஏற பிடிச்ச பட்டியல் வந்து நின்றுட்டேன். காப்பாற்றி போடலாம். புரிஞ்சுதா? வீட்டு கொடுத்துட்றேன். மருத்துவத்தில் என்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க. அப்படி எல்லாம் பயந்து நிக்க வேண்டாமாயா. காப்பாற்றி இதே பட்டியல தங்க வைக்கிற மாட்டாங்க. 8ஆம் நாளே பட்டிக்கு எப்படி வர்றான்னு பாத்துப்பேன். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. அங்க இருக்கிறப்ப கூடவே வந்து பேர் வாங்கி கொடுத்துறனாயா. 9 மஞ்சள் கொம்பு மஞ்சள் துணியில் கட்டி கொண்டு வந்து மனசல் கிப்போம். புரிஞ்சுதா? இந்த 2 கனி அடியான கேட்டுக்கா. எப்படி பொன்னாளுக்கு தண்ணி வாக்குறதுன்னு ஒன்ன 4ஆவது சேப் தொட்டு சுத்தி வீசிடணும். ஒன்ன பொன்னாளுக்கு அறுத்து ரசம் போட்டு போட்டு கொடுத்து போ. வா 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 போ. போ. இன்னைக்கு அடியா மங்களிக்கார இன்னைக்கு ஆகாத பழக்கத்துல அடிமையாகி இன்னைக்கு உழப்புக்கும் போகாம வெட்டிக்கும் போகாம இன்னைக்கு சேதாரமாயி நிக்குதடா. வரச்சொல்லு. ஏமன்னா இத்தனை தூரம் பேசுற ஏன்னா தானே நின்ன எப்படி ஓட்டி மகளா ஆகர கருப்ப ஐயே நீ நம்பி நிப்பியா? நம்பி நின்னுட்ட அப்படின்னா ஆணைக்கான என்ன மோதி நிக்கிற மாதிரி பட்டி இன்னைக்கு மோதி நிக்குதாயா? சேதாரமாகிற நேரம் பட்டக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு தரனாயா. முதல்ல அவனுக்கு அந்த அனுகூல பழக்கத்துல இருந்து மீட்டு கொடுக்கறனாயா. தாயி அங்க பார்த்தா நுரையீரல் உடச்சே பேசுறேன் கேட்டுக்கா. நீ மருத்துவத்துல வேணாம் போய் சோதனை பார்த்துக்கா. நுரையீரல்ல பாதிதான் இருக்குது. ஈரல் பூராமே போயிருந்தாயா. கிட்னில கொஞ்சம் அடப்பு வந்து நிக்குது. இதெல்லாம் தெரியாம அடியா துள்ளி குதிச்சுக்கிட்டு நிக்கிறான். இல்லையா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவனை கட்டில போட்டு நல்லது பண்ணி காப்பாத்து. அவன் அடியா நல்லவனாயா. அவன் ஏமாந்த போல பிழைக்கிறான்னு சொல்றேன். புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஜலப்படி போட்டு இருக்கிறதையும் தொலைச்சு போட்டு நீ கடன் பிரச்சனை ஏகப்பட்டதை பண்ணி வச்சிட்டானப்பா. இது எல்லாம் மீட்டு
கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. உனக்கு கலக்க வேண்டாமாயா? ஓ இன்னைக்கு கட்டு என்ன வேணாலும் நடக்கும். கட்டுல போட்டுருவேன், கட்டுல போட்டுருவேன். புரிஞ்சுதா? என்னென்னமோ நடக்கும், பயந்து கூடாது. அரசியல் அங்கிருந்து இருக்கு என்னை வந்து பேசக்கூடாது. ஓடுறது நான், ஓடுறது நானாய, திருத்துறது நான், காப்பாற்றி கொடுத்தாரு. போதுமா? ஓடே அடியா கொச்சி மகனை உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதா இல்லையா? இன்னைக்கு தொழில்முறை எத்தனை நீங்க சின்னாபின்னப்பட்டு நிக்குது. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியமும் ஜெயகாரமாய் நிக்குது, கை கூட மாட்டேங்குது. நல்ல காரியம் தவுந்துகிட்டே வருது. தவுந்த காரியத்தை இன்னைக்கு தடையில்லாத முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல அவனை எப்படி கிடைக்கிய குத்து போட்டலாம். அவன் சொல்றதெல்லாம் பயத்துக்கு நிக்க வேண்டாமப்பா. மோன முடியாத காரியம் சாதிச்சு கொடுத்தாரு. அதுபோ கொஞ்சம் எல்லாம் வெளியே நிக்குது, அதுக்குள்ளே எல்லாம் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. எல்லாம் மங்கம் இல்லாம குத்து போட்டு நடத்தி வட்டியில பேர் புகழ வாங்கி கொடுத்தாரு. இந்த நீ 2 வச்சுக்கோ, நீ 2 வச்சுக்கோ, ஓ வரணும் போ. தாயே இந்த பாத்துக்கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு சிக்கல்ல மாட்டி நிக்குது. இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து இதுல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சும சேர்ந்து போச்சாயா? சும 4 பக்கம் இன்னைக்கு அதே மாதிரி தலைய வெட்டுறாங்க ஐயா. என்ன உண்டுன்னு சொல்லு, தலைய வெட்டுறாங்க. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது. இதுக்கு விட கொடுத்து அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்து பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி காரியம் விண்ணப்பட்டு போய் நிக்குதாயா? இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குதாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். தள்ளுன காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன், மீட்டு கொடுத்துறேன். இப்படி அடியா ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு காரியத்துக்கு உத்தர கேட்டு நிக்குதப்பா. காரியம் நீயும் எவ்வளவு முயற்சி பண்ணி போத்த நல்ல காரியத்துக்கு சேதாரமாய் நிக்குது, கை கூட மாட்டேங்குது. எங்கெங்கயோ போய் பார்த்தாச்சு. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நின்று நல்லபடியா காரியத்தை முடிச்சு மங்கள சத்தம் கேட்கணும். இல்லையா? கோட்டு போல கோட்டெல்லாம் தகுதிமா இல்ல குத்து போடணாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம். தேச தேசமான எப்படி நான் திசை காமிக்கிறேன்ப்பா. நல்லபடியா முடிச்சு வட்டிக்கு பேர் வாங்கி தந்துறேன். அது போக எனக்கு சொத்துல சிக்கலா நிக்குது, சுகத்திலும் சிக்கலா நிக்குது. மொத்தத்துல சொல்றேன் இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். வார கட்டை உடைக்கிறேன்ப்பா. கட்டை உடைச்சு திசை காமிக்கிறேன், ஒண்டி கட்டி நீக்கிறேன். போதுமா? போகிறப்ப அடியா ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு மொண்டி கட்டுக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறாங்க. நோவு நோட்டி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு நீயும் 1000 தேவதையும் போயாச்சு, 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல. இத பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா? அடியா இது நோவும் நோடியும் பேர சேதாரம் அப்பா. இந்த சேதாரத்தை நீக்கி உன்னை தங்க விக்கிரமான புள்ளிமான் துட்டி விளையாடுற மாதிரி விளையாட வச்சிடலாம். அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் கை கடங்காம போயிட்டு நிக்குது. முறை மீட்டுன்ற வட்டி காப்பாத்தி கொடுத்தாரு. வா நடையாட்டு பல்லவா, நீயே வாங்கி கொடுறா. அவனால நடக்க முடியாதரா, முட்டி கல்டு கிடக்குது. போ அடியா. நீயும் எத்தனையோ தேவாதி போய் கையேந்தி பார்த்துட்ட, எத்தனையோ பக்கம் போன. ஒரு தேவாதி கை கொடுக்காம கடற்கரை நீங்க ஏமாந்த பொழப்பு வழிகாடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். மரபல்ல சொல்றது புரிஞ்சுதான். ஒண்ணு பயப்பட வேண்டாம். இல்லத்துக்குள்ளார ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இதை மீட்டு போடலாம். தகுதி மாநில வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனப்பா. கட்டை உடைச்சு திசை காமிக்கிற படி மீட்டு கொடுத்தாரு. போதுமா? போகிறோமா? தீராத குறையில வந்து ஒண்ணு நிக்கிறதா? குழந்தை பாக்கியும் கேட்டுட்டு வா சொல். அடியா தாயி தீராத குறைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அந்த குறையை தீர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாங்கி பெருக்குடன் வந்து கேட்டு நிக்குது. உண்டா இல்லையா? அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குது. பல விதத்துல முள்ளுக்குள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? உண்டா இல்லையா? எல்லாம் 4 பக்கம் ஈட்டி பாய்தான். ஒன்று பயப்பட வேண்டாமாயா? இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். கேட்க வந்த 3 ஏடை முத்தா முடிச்சு கொடுத்தேன்னப்பா. எல்லாம் தேன் கூடு மாதிரி சேர்த்து போடலாம். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். குறையும் தீர்த்து கொடுத்தாரு. வரமாட்டேன்னு சொன்னானப்ப வந்துட்டானா? நீ கூப்பிட்ட போது நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தானா? எப்படியும் வற்புறுத்தி பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படித்தான் வரணும். புரிஞ்சுதா? சோதம் போடணுமா இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதி பண்ணல மழையோட்ட நினைச்சிட்டு நிக்கிற. இந்த ஆங்கார கருப்ப பன்னீரா மாத்தி தரணாயா? உங்க வட்டி இன்னையிலிருந்து ஜென்மசு சந்தானமும் ஜவ்வாதமா மனம் வீசுமாயா? போ வர்ற வாரம் ரகசியம் உடச்சு போடலாம். வாதை இந்த ரெடியா? ஓ மீட்டு தர சாய்ச்சி போடலாம். போ என்னப்பா
எத்தனையோ வேதனை எத்தனையோ சோதனைகளை காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கேன்னப்பா இல்லையா? அடியானுமே என்னை மலையால நம்பிட்டு இருக்கிற, நீயும் நம்பிட்டு இருக்கிற. ஒண்ணு கலக்க வேண்டாம். தொழில் முறையில எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு வேதனை நடக்குது அடியானுக்கு. அது என்னன்னு கேட்டுட்டு இருக்கிற. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை இல்லையா? ஒண்ணு என்னென்னமோ நடக்குது. 72 மணி நேரத்துல விட தரப்போம். 72 மணி நீ விட்டா கண்ணி இருக்குமே, தோழுத கைக்குமே, விட எப்படி தர்றேன்னு பாத்துக்க. புரிஞ்சுதா? இதுல என்ன வேணாலும் நடக்கு, என்ன வேணாலும் நடக்கு. நீ மனசு அமைதியா நினைப்போம். புரிஞ்சுதா? மத்ததை நான் பாத்துக்கிறேன். அடியான பத்தி கவலைப்படாத, என்னைக்குமே கை விட மாட்டேன். புரிச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. பாத்தாய் போ, வரணும் போ. தொழில் முறை எல்லாம் இன்னைக்கு காரியம் நடக்காம நிக்குதப்பா அடியா. இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மனமா இருந்து அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரி அக்னி அக்குமரி ஆறாப்பறி நிக்க பட்டி வந்து நிக்கிறப்பா. நீ காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியம் கேதாரமாயி நிக்குது இல்லையா? மரபொருளாம் உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி பேசிட்டு வர. வெளியே உடைக்கணும், உடைச்சு போடுவேன் ஒண்ணு அடியா. இன்னைக்கு உள்ள ஆளுது வெளி சிரிச்சு நிக்கிறியாயா? இன்னைக்கு எல்லாம் சேதாரமாயி போச்சு. ஏமாந்த பொழைச்சிட்டேன், அது மனமுறியாத என் கையில மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டு. புரிஞ்சுதா? அப்படி இல்லையா? உனக்கு கலங்க வேண்டாம். ஏமாந்த பொழப்புக்கு வழி தேடி கொடுத்துற, உன்ற இல்லத்துக்கு கூட வந்து நிக்கிற, விட்டாதையும் மீட்டு போல போதுமா? இந்த 3 காரியத்தை முடிச்சு கொடுத்துற. அள்ளிப்படியா வந்து உனக்கு அம்பாரம் போட்டு கொடுக்கறப்பா ஒரு பாதை காமிக்கிற, அந்த பாதையில போ. கருப்பு நேரம் அடையாளம் போட்டோம் போதுமா? தாயே, அங்க கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரகேட்டு வந்து நிக்கிறாயா? காரி மத்தனை தடுமாறி இருக்குது. கருமார் நகாரிக்கு இன்னைக்கு கடையில்லாத நடத்தி கொடுத்து என் பட்டியல பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறாயா? அது போக இல்லத்துல சாணேர்னா முளைஞ்சு இருக்குதாயா? கை கிடைக்கிறது வாங்கி கிடைக்காம இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. அந்த காரியத்தையும் முடிச்சு கொடுத்துறேன், இதையும் மீட்டு கொடுத்தேன் போதுமா? வர்ற வாரம் காட்டொழிச்சு ஊத்து காமிக்கிறேன். பயப்பட வேண்டாம். ஒன்னா ஒட்டிப்பாக அந்த ஆங்கருக்கப்ப நானுக்கு தகுதிமன் இல்ல. நீ பட்டி அத்தனை இன்னைக்கு நில குழஞ்சு நிக்கிறாயா? காரிய 2க்கு உத்தரகேட்டு வந்து நிக்கிற, மீட்டு தந்திரனாயா? தங்கத்துக்கு அத்தனைக்கு உனக்கு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நிக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த மாற்றத்தை கொடுத்து கைப்பற்றி கொள்ளலாம். தாயி, நீ பாட்டு கற்பனை பண்ணிட்டு வந்தா நானா பொறுப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? மந்திரம் பண்ணி போட்டாங்க, மாயம் பண்ணி போட்டாங்கல்ல, நினைக்க வேண்டாம் தாயி. அதெல்லாம் எந்த வந்து உடம்பு தொந்தரவு வேற ஒரு சிக்கல். அந்த சிக்கலை மீட்டு கொடுத்தோம் தாயி. அது போக இன்னைக்கு சொத்து கைப்பற்ற முடியாத நிக்குது இல்லையா? அது அங்க தவணையாகி நிக்குதாயா? இதுல எல்லாரும் வாங்கலாம் நீ நினைச்சபடி சாட்சி கொடுத்தாரு போதுமா? அதே மாதிரி இது உடம்பு தொந்தரவு தாயி. இது மந்திரம் பண்ணிட்டாங்க, மாயம் பண்ணிட்டாங்க, நீ நினைச்சா அதுக்கு நானா கூட வருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உன்னை பேசி தண்ணி பாரு, உன்னை அறுத்து ரசம் போட்டு முடிச்சு கொடுத்தாரு. அடியா, அங்கார கருப்பு நானுக்கு தைரியமா இருக்கு. பெத்த கண்ணுக்கு ஏடு கேட்டு வந்து நிக்குதாயா? இன்னைக்கு கங்கண காரியம் இன்னைக்கு ஏனாதானம் போய் நிக்குது. மரப்பொருள் சொல்றேன், அந்த ஏனாதானம் போன காரியத்தை இன்னைக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்து நீங்க நினைச்சபடி பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்குதாயா? பயப்பட வேண்டாம். மருந்து மாயத்தை எடுத்தாச்சாயா? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் எடுத்துருவேன். எடுத்து நல்ல தீர்ப்பு வரு முடிச்சுக்கணும் போதுமா? வரணும் ஒன்னா சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? கவலைப்பட வேண்டாம் தாயி. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைச்சு வாங்கிட்டு போற. இன்னையிலிருந்து ஜனத்துக்கு ஒரு ரேட்டு கூட வர்ற சாரா பிடிச்சிக்கோ. புரிஞ்சுதான் தாயி? இதை பிடிச்சிக்கோ. வா, மீட்டு கொடுத்துட்றேன். அடியா தாயி, உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறே. நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெரிய நிக்குதாயா? தொட்டதெல்லாம் நட்டா வட்டி அத்தனை இன்னைக்கு தத்த வச்சுட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ள ஒரு வருமானம் வந்தா 10 வருமானம் தண்டமாய் நிக்குதாயா? இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத சில சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குடும்பம் கேட்டாங்க. ஏமாந்த பொழைச்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா? வந்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து நிக்குதாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கர கருப்ப நானுக்கு இந்த நான் ஒரு தனிப்பாதை போடுறேன். இந்த தனிப்பாதையில போய் நின்று அப்படின்னா அத்தனை கட்டி உடைச்சு பேர் வாங்கி சிக்கலுக்கும் விட கொடுத்து மீட்டு கொடுத்தாயா? கூடவே வரணும். ஓ வரணும். தாயே, எந்த பத்தி கவலைப்பட்டு பட்டி விண்ணப்பட்டு நிக்குதுன்னு சொன்னேன்.
புரிஞ்சுதா புரியலையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? நீ இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்கிட்டு போற. இன்னையில இருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறதாயி கொஞ்சம் பொறுமையா நின்று உங்க வட்டிக்கு பேர் வாங்கி நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்துருந்தாங்க. போதுமா? வீடு மாத்திரதான் எப்படி சார் இப்ப பாத்துருக்கேன் பாக்கலாம் மாத்தாயா உத்தரவு கொடுக்கிற அதே இப்போ அடியா தாயி காரியம் அத்தனை இன்னைக்கு தவணையா நிக்குதா உடலியா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார தத்தளிச்சு இன்னைக்கு காரியம் நல்ல காரியத்துக்கு உத்தரவு வரமாட்டேங்குது. நிலையா நிக்கணும், ஒரே நிலையா நிக்கணும். மனசை பல குணத்துல விடக்கூடாது. புரிஞ்சுதா தாயி? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்கடி கையிலேருந்து நிக்கிற மாத்தியா அதே மாதிரி அக்கனியா குமரி ஆறாப்படி இன்னைக்கு பெட்டில் வந்து நிக்குதாயா? தொழில் முறையிலும் இன்னைக்கு பட்டிக்குள்ள முடங்கி நிக்குது, வருமானத்திலையும் முடங்கி நிக்குது. காரியமும் சேதாரமாய் போச்சு. மரபுள்ள சொல்ல புரிஞ்சுதா? இன்னைக்கு சேதாரமா இருந்த காரியத்தை இன்னைக்கு நல்லபடியா முடிச்சு என் வட்டியை வாழ வச்சு சிக்கலுக்கு படக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்த, கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருக்க தாய் தவக்கணுமா நாட்டுக்கு தைரியமா இல்லையா? வட்டி எப்படி பேர் தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? உத்து போட்டு முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கப்பா. இந்த